அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஃப்ளர்ட் பண்ற மாதிரி ஃப்ளர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி தன்னோட லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. உன் பார்வை பேச்சு எதுவுமே சரியா இல்ல. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னதுல இருந்தே உன் முகம் மாறி போச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்க வந்து ஒரு போட்டோ எடுத்து முத்தம் கொடுப்பாங்க. அந்த போட்டோ எடுத்து பார்த்தா அது விநாயகர். புள்ளையார் போட்டோ வச்சுட்டு பாய் ஃப்ரெண்ட் போட்டோன்னு சொன்னது நீ. ஐ நோ ராபர், ஐ நோ சீட்டர். அவர் தான் ஒருவேளை இந்த விளையாட்டு விளையாடுறாரோ. இவங்களை படைச்சு இவனை வந்து ஃபேஷன் டெக்னாலஜிக்கு அனுப்பிச்சு இவனை போட்டோகிராஃபர் அனுப்பிச்சு இவங்களை காட்டுக்குள்ள சேர வைக்கிறது தான் வந்து விநாயகரோட கோல். ஏண்டா அப்படியே பாக்குற? சி இருந்தாலும் நீ ரொம்ப மோசம் ரம்யா. எங்க தங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல படி அங்க ஒரு ரெசார்ட்டே இருக்கு காட்டுக்குள்ள. ஏய் சிவா, அங்க பாரு ஏதோ பெரிய வீடு தெரியுது. அண்ட் ஹீரோயின் வந்து இந்த டிபிக்கல் தமிழ் சினிமா ஹீரோயின் மாதிரி எதை பார்த்தாலும் வாவ் எவ்வளவு அழகா இருக்கு. I just love it. கியூட்டான ஹீரோயின் படி. ஏன் இந்த குரங்கு என் மூஞ்சி பிடிச்சிருக்கா? ஆமா அழகா தான். என்னடா டபுள் ஆக்டிங் பண்ற? ஆமாவா இல்லையா? இவரு கேமரா தூக்கி போயிடுவாரு அதே காட்டுக்கு. என் பாய் ஃப்ரெண்ட் கூட அதே தான் சொல்வான்.